இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓகே, ஆக்சுவலா ரஜினிகாந்தோடைய பெரிய ஃபேன் நீங்க கேள்விப்பட்டிருந்த வெளில சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ரஜினிகாந்த் எல்லாருமே தான் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ். நீங்க தான் பெரிய ஃபேன் வெளில கேள்விப்பட்டேன். என்னையே கேட்காம என்ன பத்தி என்னென்னலாம் சொல்றீங்க? பேசிக்கிறாங்க. லிட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்பவே முடியல ஹரிஷ். ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து ரஜினி படத்துக்கு வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. யூ வரும்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்த யூவா. ஸோ இது இது எப்படி அலோவ் பண்ணாங்க? ஏன்னா பேசிக்காக வந்து பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அடி வாங்கும்ல. ஸோ அதனால எப்படி இதுன்னு தான் எனக்கு ஆப்வியஸாக அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அப்படின் போது எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமோ, அதோட ரேட்டிங்ஸ் வியூஸ் எல்லாமே குறையுமோ? கண்டிப்பாக அதுதான் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரியில் பல படங்கள் சென்சார் பண்ணுறதுல வந்து சில தவறான முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு நான் பார்க்குறேன் சென்சார் போர்டில் இருந்து. ஏன்னா அவங்களுக்கு எந்த காட்சிகளை கட் பண்ணணும் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண வேண்டிய காட்சிகளை கட் பண்ண மாட்டாங்க சென்சார் போர்டில். தேவையில்லாத காட்சிகள்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க, தேவை இருக்கிற காட்சியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் சென்சார் போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மலையாளம் படம், சுரேஷ் கோபி அவரோட படம், அதில் வந்து ஜானகிங்கிற அந்த பேர் இருக்குங்கிறதுக்காக ஒரு பஞ்சாயத்து ஒரு மாதமாக ஒரு பஞ்சாயத்து ஓட்டி, ஏன்னா ஜானகிங்கிற பேர் வந்து அங்கே இருக்கிற சீதையோடைய பேரோ அதோட லிங்க் ஆகி வருதாம்மா. ஸோ அதனால் ஜானகிங்கிற பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு முன்னாடி ஜானகிங்கிற பேரோட படம் வந்திருக்கே, பாட்டு வந்திருக்கேன்னா அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, இந்த படத்தில் வரக்கூடாது. சுரேஷ் கோபி இத்தனைக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டராக இருக்கார். அவருடைய படத்துக்கே இந்த நிலை அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டார் படத்துக்குலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ டைரக்டர் தாங்க. ஏன்னா அவரோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்களா? 2-3 பத்திரிகையாளர் கூட உட்காந்து ஒரு 1 hour மேலே பேசியிருந்தாரு. அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் இது வந்து ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஆக்ஷன் அதுவும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் உங்களுக்கு தெரியும், மூவில நம்ம அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுவும் கோரியான ஆக்ஷன் இருக்கும், ரொம்ப கொடூரமாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி. என்ன ஒன்னே இதில் போதை இல்லை, அது போல தங்கம் ஏதோ கடத்துறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கிற பட்சத்தில் அது டேரக்டரே இது வந்து அலோவ் பண்ணி தான் அவரே ஓகே இது படமாக தான் வரப்போன்னு தெரிஞ்சு எடுத்துட்டாரோங்கிற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ் அப்படின்ற வேர்டுமே அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போ ஆப்வியஸாக ரத்த வெள்ளமா இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம்னாலே அது வயலன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு தலையாக காதலிக்கிற ஒரு படம், ரெண்டாவது அந்த காதலி தலையை வெட்டி கொலை பண்ணுறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நம்ம நிறையா பார்ப்போம். இல்லை இப்போ இந்த படத்தில் அவங்க மெயினாக இந்த படம் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டே பெரிய ஹைப்னா, தமிழின் முதல் 1000 கோடி ரூபாய் மூவி, முதல் 1000 கோடி ரூபாய் மூவி அப்படிங்கிற ஹைப் தான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் வந்து சில படங்கள் வார் 2வா வேறு ஏதோ அப்புறம் ஜூனியர் என்டிஆர் படம் எடுத்துக்கிச்சு அப்படிலாம் கேள்விப்பட்டோம். அதை தாண்டி இவங்க வந்து எப்படியாவது 1000 crores அடிச்சிடலான்னு இவங்க வந்து ஃபுல் சாலிட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு மெயினாக இவங்களோட நம்பிக்கையே எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு ஸ்டார் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக புல் பண்ணிடலாம் ஆடியன்ஸை அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி இருக்கிறப்போ அப்படிங்கிறது ஒரு சின்ன இடர்கள் இந்த க்ரௌடு உள்ளே வரதுக்கு வந்து கொஞ்சம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. படம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுனாலேயே நான் நிறையா படம், அதாவது சர்டிஃபிகேட் கொடுத்த படங்கள் ரீசெண்டாக போய் பார்க்குறேங்க. குழந்தைங்களோட தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அம்மாலாம். அதில் வந்து ரத்தம் ஒரு படத்தில் தெரிக்குது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஏமா அப்படி வருதுன்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ்லாமும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து தெரியல. இன்னைக்கு பெரும்பாலான தியேட்டர்ஸில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு வந்து பேன் இண்டியா மூவிஸாக எடுக்கணும், பேன் இண்டியா மூவிஸாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல படங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா அப்படி தான் ட்ரை பண்ணாங்க. பட் கங்குவா ஒர்க் அவுட் ஆகலை. கங்குவா வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு இப்போது சூப்பர் ஸ்டார் படம் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அத்தனை மொழியிலிருந்தும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க படத்தில். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சல்மான் கானை கூட்டிகிட்டு வரலாம், ஷாருக் கானை கூப்பிட்டு வரலாம், எத்தனை ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் படம் ஒர்க் அவுட், அவங்களுக்கு கதை இருந்தால் தான் படம் ஒர்க் அவுட் ஆகும். கதையில் ஒன்றுமே இல்லைன்னா அங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அது சொல்லியிருக்காங்களா, நாங்கள் ஸ்டோரி ஃபில் பண்ணுறதுக்காகலாம் கேரக்டர்ஸ் இறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்க. கதை இருந்தால் தாங்க படம் ஓடும், இல்லைன்னா ஓடாதுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து லோகேஷ் கனகராஜோடைய படத்தில் கதைங்கிறது பெருசாக இருக்காது. கம்ப்ளீட் வயலன்ஸை பேஸ் பண்ண கதை. அவராக அந்த சீக்வன்ஸ் அப்படியே க்ரியேட் பண்ணி கொண்டு போவார். ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. பட் நார்த் இந்தியாவில் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான கதைகள் நிறைய வரவேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற சீன்ஸு, வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பழகி போன ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் எல்லாம் அவங்க வரவேற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரி அதுக்கு பழகிட்டாங்க.
மலையாளம்ல உங்களுக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. கன்னடா இண்டஸ்ட்ரியும் அதுக்கு பழகிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு பழகிடுச்சு. பட் நார்த்தில் உங்களுக்கு வந்து இதை பழகுவாங்களா, இதுக்கு ஆப்டாகி போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ 1000 கோடி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூபாரே வந்தால் தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் யூபாரே வந்தால் தான் பேரண்ட்ஸோட வந்து குழந்தைங்க வந்து வருவாங்க. அப்போ தான் வந்து உள்ள ஒரு ஒரு ரெவென்யூ கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா அந்த ரெவென்யூ பாதிக்கப்படும். படத்தை வச்சுட்டு நீங்கள் ரெவென்யூ பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. டேரக்டர் வந்து கிரியேட்டிவாக அவர் மேபி ஒரு முடிவு எடுத்துட்டாரோன்னு நினைக்கிறேன். ஒன்று 1000 கோடியா இல்லை என் படம் வந்து சொன்ன மாதிரி நோ காம்ப்ரமைஸாக வரணுமா அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தில் அவர் வந்து இந்த ரெண்டாவது வந்து சூஸ் பண்ணி என் படமாக இது வரணும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், அது ரத்தம் தெரிக்க இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுது. இந்த 1000 கோடியில் என்ன ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஓடிடி ரிலீஸ்க்கான அந்த அமௌண்ட் எப்படியா தீர்த்துருவோங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு 150-200 கோடி ரூபா தேறிடுச்சு அப்படின்னா மற்ற அமௌண்ட் நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா படமும் இன்றைக்கி அப்படி தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, ஒரு 100 கோடி ரூபா 50 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிடியில் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் நடித்து அடுத்து வரப்போகிற ஒரு படம் இருக்குது ஜனநாயகன் சொல்லி. ஆல்ரெடி ஓடிடி ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சு. டெலிவிஷன் ரைட்ஸை சன் டிவி கொடுத்துருக்காங்க, அதோடைய ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து 100 கோடி ரூபா கிட்ட வந்துடுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகாமலே 100 கோடி ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஓடிடியும் டெலிவிஷன் ரைட்ஸும் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் கொடுக்குது. இப்போ வந்து கூலி மூவிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஜினி காந்த் நடிச்ச மூவிக்கு ஏதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? இவா படத்துக்கு கொடுத்துருக்காங்க, நான் மகான் அல்ல அப்படிங்கிற அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ பழைய படம் 80s. ஸோ இதெல்லாம் 89ல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சிவா. ஸோ ஒரு 36 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஏ கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பழைய படம் முதல்லாம். அந்த சிவா படத்தில் என்ன இருக்குன்னு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. புலி கூட தானே சண்டை போடுவார், குதிரை ஓட்டுவார். ஒருவேளை மிருகத்தோட சண்டை போடுறதுனால நீங்கள் வந்து அனிமல் வயலன்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு மரியாதையே போயிடுச்சு. இல்லை நான் சொன்னல இந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து படம்லாம் பார்க்குறாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே மட்டும்தான் அந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்தியா விட்டு வெளில போனீங்க அப்படின்னாலே அங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து குடும்பத்தோட இந்த படத்துக்கு போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் குடும்பத்தோட ஒரு படத்துக்கு குழந்தையோட போக முடியாது அப்படின்னாலே இதை நான் ரொம்ப உள்ள போகிறேன்னு வச்சுக்காதீங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து லீவ் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஒருத்தர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு பார்க்க முடியாது. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருந்தால் தான் ஒரு படத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வசூல் பண்ணிட்டோம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புஷ்பாலாம் சின்ன பசங்களுக்கு அந்த படம் மேலே செம்ம கிரேஸ் ஆயிடுச்சு. தே வெண்ட் அண்ட் சா தட் மூவி. ஆனால் அந்த படத்தில் வந்து குழந்தைய பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. பட் சம்பவம் அதில் யூஏ வந்து வாங்கிட்டாங்க. இந்த ஏன்றதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர்சீஸ்ல வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அண்ட் ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சங்க் ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன இடரல் இருக்க தான் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இவங்களுடைய 1000 crores கணக்கு மேலே மண்ணள்ளி போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறது அவங்கள அலோவ் பண்ணணும்ல தியேட்டருக்குள்ள போய் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஓடிடியில் எப்போ வருதோ அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தியேட்டரில் அவங்களுக்கு அடிக்க முடியாது. பெரிய ஸ்டார் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பிளாக்ல டிக்கெட்ஸ் வைக்கிறது நிறைய ஓடும். அதுலேயும் ப்ரொடியூசர்ஸ் வந்து லாபம் பார்க்குறாங்க. இப்போ சமீப நாட்களாக இதே சூப்பர் ஸ்டாருடைய படம் ஒருத்தர் வந்து நான் தாலி செயினெல்லாம் அடமானம் வச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு லேடி ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க தியேட்டர் வாசலில். தாலி செயினை அடமானம் வச்சு அந்த பணத்தை என்ன கொடுமைனா அந்த படம் அண்ணாத்த அப்ப இது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க அந்த படத்துக்கே. ஸோ அப்படியான ஒரு சூழல் வந்து இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படத்துக்கெல்லாம் இருக்குது. இதுலேயும் வருமானம் பார்க்கத்தான் செய்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். தியேட்டருக்கான ஒரு வருமானம் போக அதில் ஒரு கமிஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வர தான் செய்யுது. ஸோ அதனால் எப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற இடத்துக்கு வராங்க. அப்படிங்கிறதுனால 1000 கோடி டாரை வச்சுட்டு போகிறது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சரி காசா பணமா கூலி படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்ததும் வந்துருச்சு. கதை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ற ஒன்லைன் சொல்லுங்க. ஆப்வியஸா எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா they include lots of characters. நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன கதை இருக்கும், ஒன்லைன் ஏதாவது இருக்கும்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு ஐடியா இல்லைங்க. ஐடியா இல்லையா? நோ ஐடியா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்த உடனே இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டேன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இதுதான் அந்த பாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டியூன் மட்டும் ஒரு படத்துல இருந்து வரும். அது வந்து 2011 வேர்ல்டு கப்புக்கு அந்த ஒரு தீம் சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டை. இதுதான் அந்த பாட்டை அப்படின்னு அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் ஒரு இதாகிடுச்சு.
ஓகே நீங்கள் 2 பேருமே ஐடியா பாட்டையே காப்பி எடுத்து வச்சிருக்காங்க, படம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ரைட் ஐடியாவில் நீங்கள் 2 பேர் தப்பிச்சிட்டீங்க. நான் அதனால யோசிச்சு வச்சிருந்த ஒரு கதை. இப்போ நானும் வந்து உஷாரா ஐடியா இல்லை. இல்ல நீங்க படத்தை பார்த்து வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்லியே ஆகணும். தனி வீடியோவா பண்ணலாம். இல்ல சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இல்லங்க ஒரு ஒன் லைனா சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ரஸ்டிங். மக்கள் கிட்ட விட்டுலாம். கூலி படத்தோட கதை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன் அண்ணாத்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி இருந்தாலே போதும் அப்படிங்கிறாரா? சரி, ஓகே. ஏ சர்டிஃபிகேட்டோட இருக்கிற படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட்டோ யூ சர்டிஃபிகேட்டோ நம்ம ரஜினி படம்னா ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு எப்படியாவது டிக்கெட்டை வந்து அலைஞ்சு வாங்கி பார்க்கணும்னு தான் நினைப்போம். நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா எதுக்காக அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்றதுமே வந்துட்டு நம்ம அந்த மூவி பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி அந்த மூவி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.